ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம். இன்றைய பதிவு என்னென்னா, ஒரு ஊரில் வந்து கோயிலே இல்லையாம். அந்த கோயில் கட்டணும் இந்த ஊர்லன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஊர் பெரிய மக்கள்லாம். அந்த கோயில் கட்ட வேண்டியதற்கு வேண்டிய பொருட்களெல்லாம் வந்து இறங்கிருச்சான். கல், சிலை வடிக்க கற்கள் எல்லாம் வந்து இறங்கிருச்சான். சிற்பியை கூப்பிட்டு சிலை வடிப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த சிற்பி வந்து அந்த தேர்ந்தெடுத்து ஒரு கல்லை தேர்ந்தெடுத்துருக்கார். சிலைக்கு இந்த கல் தான் கரெக்டாக இருக்கும்னு தேர்ந்தெடுத்து அந்த கல்லை வந்து ஒவ்வொரு வடிவமைப்பாக ஒவ்வொரு நுணுக்கமாக அந்த உளியால் அந்த செதுக்கிக்கிட்டே இருக்கார். அப்போ தானே ஒவ்வொரு அங்கங்களை அவர் வந்து செதுக்க முடியும். டெய்லி இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்க. உளியால் போட்டு அடிச்சிருக்காரு அந்த அந்த சிலையை வந்து அந்த சிலை வந்து ரொம்ப அடிபட்டு துவப்பட்டு ரொம்ப பாடுபட்டிருக்கு அவர்கிட்ட. பக்கத்தில் கீழே கடந்த கற்கள் நிறையா பட்டிய கல், இது மாதிரி நிறையா கற்கள் வந்து இறங்கியிருக்கு. கீழே எல்லாமே கடந்திருக்கு அந்த கற்கள்லாம். இதெல்லாம் வந்து அந்த சிலை வடிவமைக்கப்பட்ட கற்களை பார்த்து வந்து கல்லை பார்த்து சிரிச்சிச்சுக்கலாம் கேலி பண்ணி. நாங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கோம், நீ மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்குறியே நீன்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சிருக்குங்க. அதுக்கு அந்த கல் வந்து அமைதியாகவே இருந்துருச்சான். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சிற்பி நல்லா பார்த்த சிலை சூப்பராக செதுக்கி அழகாக தத்ரூபமாக அந்த சிலை உருவாகி ரொம்ப நுணுக்கத்தோடு அழகாக வந்துருச்சான். உடனே வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கும்பாபிஷேக நாள் குறிச்சாச்சு. குடமுழுக்கு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. குடமுழுக்கு நடந்த பிறகு அபிஷேக ஆராதனை மூலவருக்கு அந்த சிலை வந்து மூலஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். அந்த சிலையை வச்சோன்னா மூலவருக்கு அவ்வளோ அபிஷேக ஆராதனை ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. இந்த கேலி பண்ண கற்கள்லாம் கிடையாது பார்த்தீங்களா, அது பூரா வந்து படிக்கட்டாக போட்டாங்களாம். அந்த கோயிலுக்கு படிக்கட்டு. பக்தர்கள் அனைவரும் அதில் ஏறி மிதித்து போய் அந்த அடிபட்டுச்சில் ஒரு கல், அது சிலை கல்லுன்னு சொல்லக்கூடாது, அந்த சிலையாக மாறிடுச்சுல, அதை வந்து கையெடுத்து கும்பிட்டாங்களாம் தெய்வமாக நினச்சி. அதை அப்போ வந்து அந்த எல்லாம் அந்த படிக்கல்லாம் நினச்சிச்சான். அந்த படியில் கிடக்கிற கல் நினச்சிச்சா, நம்ம எவ்வளோ கேலி பண்ணி சிரித்தோம், நம்மளை மிதிச்சிட்டு போகிறாங்களே, எவ்வளோ அடி வாங்குச்சு அந்த கல்லை, தெய்வமாக மாறிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுக்கலாம். அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு 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 பெரிய உயரமான வெற்றிக்கு போகிறதுனா பல இடைஞ்சல்கள், இன்னல்கள், இம்சை, கஷ்டங்கள் அனைத்தும் அனுபவிச்சாதான் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகலாம். இப்போ சும்மாவே இருந்துட்டோம், நான் சும்மா இருந்துருவோம், இதுவே போதும் நமக்கு, இனிமேல் நம்ம சம்பாத்தியம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அப்படியே தான் இருப்போம். இதுக்கு மேலே நம்ம என்ன வளர்ச்சி அடையணும், நம்ம இந்த லெவலில் இருக்கோம், இதுக்கு அடுத்த வளர்ச்சி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி பல வகையில் நம்ம முயற்சி பண்ணி பல பேர்கிட்ட கஷ்டப்பட்டு பல பேருடைய துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டு பல இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க. நம்ம வெற்றி பெற போகிறோம்னு நினச்சிட்டோம்னா பல இடைஞ்சல்கள், பல பேச்சுவார்த்தைகள், நம்மளை இழிவாக பேசுகிறது, நம்மளுக்கு வந்து பல கஷ்டங்கள் கொடுக்கறது, இடையூறு கொடுக்கறது, இன்னல்கள் கொடுக்கறது நிறைய பேர் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நம்ம அமைதியாக பொறுத்துக்கிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடையலாம். பேசிக்கிட்டே இருக்கவங்க, நம்மளை வந்து கேலி பேசிக்கிட்டே இருக்கவங்கலாம் அதே நிலைமையில தான் இருப்பாங்க. பல பேர் பேசுகிறத காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஏழையை பிறக்கலாம், ஆனால் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே செத்துடக்கூடாது. நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு, நிறைய நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டியிருக்கு. பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில். எல்லாருக்குமே இது பொருந்தும். வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகளுக்கும் இது பொருந்தும், வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பொருந்தும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். எல்லாமே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் தூக்கி போட்டு நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளனா வர முடியும். நம்மளை பார்த்து 4 பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க, நம்ம 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். பேசாமல் இருந்துட்டோம்னா வாழ்க்கை அப்படியே இருந்து போயிடும். அதனால் எப்பொழுதுமே தோல்வியை கண்டு துவளாமல் இன்றைய தோல்வி தான் நாளைக்கு வெற்றிக்கான முதல் படின்னு நினச்சிக்கிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம நல்ல ரிசல்ட் வரலையே, ஒரு குரூப் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அரசு வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல ரிசல்ட் வரலையெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்லது கொடுத்து ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்பீங்க. நீங்கள் இதை வந்து தோல்வியை கண்டு தோலாதீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இந்த சிலையோட கதையை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். எல்லோரும் நல்லா இருப்போம் வியூவர்ஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.